தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நிவாரணம் கிடைக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்போம். சுடலைக்குமார், எந்தெந்த பகுதிகளில் இந்த போராட்டங்கள் நடந்து வருகின்றன, என்னென்ன கோரிக்கைகள் மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன? தூத்துக்குடி மாநகர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பெய்த கனமழையின் காரணமாகவும் கோரம்பள்ளத்திலிருந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளான மரவன்மடம், அந்தோனியாபுரம், அதாவது கோரம்பள்ளம், பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனிடையில் வீடுகளுக்குள் இருந்த அனைத்து உடைமைகளும் இழந்த நிலையில் பொதுமக்கள் தவிக்கப்பட்டிருந்தனர். உடனடியாக அங்கு மீட்பு பணிகள் நடத்தப்பட்டு அங்குள்ள பொதுமக்கள் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து நிவாரண உதவிகள் ஓரளவுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் தொடர்ந்து நிவாரண உதவிகள் வழங்கப்படவில்லை என்று இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்த நிலையில் மத்திய குழுவானது இன்றைய தினம் தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த இடங்களை பார்வையிடுவதற்காக இன்று வருகை தந்தது. சரியாக 10:45 மணிக்கு விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்த மத்திய குழுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் வரவேற்று வந்து கொண்டிருந்த அந்த சூழலில் தூத்துக்குடி அந்தோனியாபுரம் பகுதியில் இந்த பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மத்திய குழுவை தற்பொழுது வருகின்றவர்கள் அவரிடம் கோரிக்கைகளை எடுத்துச் செல்வதற்காக காத்திருக்கின்றனர். இதோ அவர்களிடம் கேட்கலாம். சொல்லுங்க, உங்களுடைய இந்த பகுதியில் எவ்வளவு மழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நிவாரண பொருட்கள் இதுவரைக்கும் எந்த அளவுக்கு வழங்க? நிவாரணம் பண்ணது இதுவரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தரவே இல்லை. அதே மாதிரி தண்ணி ஒரு இடுப்புக்கு மேல நெஞ்சுக்கு மேல வந்துட்டு வீட்டுல உள்ள பொருள் எதுவுமே நாங்க எடுக்கவே இல்லை. பொருள் மட்டும் காணாம எங்களுக்கு புயல் வந்துருச்சு. புயல்ல மேல்கிற கீழ் எதுவுமே இந்த பாருங்க, இந்த இது எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இதுல நாங்க எதுக்குமே நாங்க பொருளும் தரல, நிவாரணம் தரவும் இல்ல. இதுக்கு இப்படி நாங்க பொருள் அப்படி நாங்க போட்டு வச்சிருக்கோம். இன்னும் எங்களுக்கு நிதி ஒண்ணுமே கொடுக்கவும் இல்ல சார், எதுவுமே தரவும் இல்ல. எங்க மேற்பட்டு பாத்துட்டு போனாங்க, ஆனா எதுவுமே தரல சார். நீங்க ஏதாவது உதவி பண்ணி ஏதாவது ஒரு நிதி நாங்க கேட்டுக்கிறோம் சார். இன்னொரு நபர் மோட அவடன் கேட்கலாம். சார் சொல்லுங்க, இப்போ நீங்க நிவாரண உதவிகள் கேட்டு என்ன மாதிரியான போராட்டத்தை ஈடுபட்டிருக்கீங்க? மத்திய குழு இப்போ வந்தாங்களா, அவங்களை சந்திச்சீங்களா? அவங்கள்ட்ட கோரிக்கைகள் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அந்தனபுரம் கிராமம், இது தூத்துக்குடி மாவட்டம் அந்தனபுரம் கிராமம். 45 நாளாச்சு வெளில வந்து ஊருக்குள்ள போறதுக்குள்ள ரோடு கூட கிடையாது. இது நாங்க அதிகாரிகள்ட்ட இருந்து ஒரு மண்டை பெட்டி எல்லாம் கொடுத்தும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. எங்களுக்கு வேற ஒண்ணு கிடையாது. மத்திய குழு வருதுன்னு தெரிஞ்சுதான் நான் மத்திய குழுட்ட எங்களோட கோரிக்கை சொல்லணுங்கிறதுக்காக தான் உண்ணாவிரதம் இருந்தா இப்ப எங்களை கிராஸ் பண்ணி தான் போறாங்க. அட்லீஸ்ட் இவ்வளவு மக்கள் நிக்கிறதுக்காகவாவது நின்று என்ன விஷயம் கேட்டு போயிருக்கலாம். எங்களுக்காக வந்த மத்திய குழு தானே, மத்திய குழு எங்களுக்காக வந்த மத்திய குழு தானே. நாங்க தானே பாதிக்கப்பட்ட மக்கள். நின்று என்னன்னு கேட்டுக்கணும்ல, என்னன்னு கூட கேட்கலாம் போறாங்க. கேட்டா 2 மணிக்கு வருவாங்க. ஆனா அரசு அதிகாரிகள் அவங்க லிஸ்ட்ல இந்த மரமடம் கிராமமோ கோரம்பலம் கிராமமோ லிஸ்ட்ல இல்லன்னு சொல்றாங்க. எப்படி 2 மணிக்கு வருவாங்க? எப்படி வருவாங்க? வந்தாலும் தெரியணும்ல. எங்களுக்கு பெருசா வாங்க கோடி கணக்கு அள்ளி தர வேண்டாம். எங்க அடிப்படை தேவை நிறைவேற்றி கொடுக்கட்டு. எங்க அடிப்படை தேவை கூட நிறைவேற்றலன்னா என்ன அரசாங்கம் என்ன? இது என்ன மாதிரியான நிவாரண பொருட்கள் உங்களுக்கு வரைக்கும் நிவாரண பொருட்கள் அவங்க ஒன்னும் கொடுக்கல. இந்த 5000 மட்டும் பேங்க்ல ஏத்தி விடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏத்தி விடுறாங்களா இல்லையாங்களா எங்களுக்கு தெரியாது. சரியா? எங்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட இல்ல. ஒவ்வொரு மக்களுக்கு சும்மா இந்த 5000 வந்தாலும் நிறையாது. எங்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கு 1 லட்சத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் பாதிப்பு இருக்கு. அவங்க முறையான கணக்கெடுப்பு நடத்திட்டு யாருக்கு என்ன பாதிப்போ அவங்களுக்கு உண்மையான நிவாரணத்தை கொடுக்கட்டு. சரி, எங்களுக்கு யாருக்கும் அள்ளி தர வேண்டாம். வாங்க. அதாவது இன்றைய தினம் மத்திய குழுவானது தூத்துக்குடி வருகை தந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 5 இடங்களில் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். அதாவது சூரங்குடி, குருமலை மற்றும் எப்போதும் வென்றான், அது மட்டுமின்றி முத்தம்மாள் காலனி, அதுக்கு அடுத்தபடியாக இருளப்பபுரம் ஆகிய 5 பகுதியில் மட்டுமே ஆய்வுகள் நடத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் தகவல் தெரிவிக்கின்றன. எங்கள் பகுதியில் மிகுந்த அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அந்த மழையினால் பாதிக்கப்பட்ட அந்த நாட்களில் மீட்பு பணி நடைபெற்று அன்றைய தினம் மட்டுமே எங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. உரிய நிவாரணம் இதுவரை வழங்கப்படவில்லை. எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சுரேகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.